தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கல்வாரி நாதனே, காயப்பட்ட எங்கள் இயேசுவே, இன்று புனித வெள்ளி. வானமும் பூமியும் மௌனமாய் அழும் நாள். உமது எல்லையற்ற அன்பின் ஆழத்தை நீ சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் இந்த உலகிற்கு பறைசாற்றும் நாள். என்னை விட உன்னை அதிகம் நேசிக்கிறேன் என்று சிலுவை மரத்திலே நீர் இருகரம் விரித்து உலகிற்குச் சொன்ன மாபெரும் தியாகத்தின் நாள். ஆண்டவரே, இன்று நாங்கள் உமது கல்வாரி பயணத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க கூடி வந்திருக்கிறோம். சவுக்கடிகளால் பீய்ந்து போன உமது திருவுடலையும் முட்களால் குத்தப்பட்ட உமது திருமுடியையும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட உமது கரங்களையும் எங்கள் அகக்கண்களால் பார்க்கிறோம். நீர் சுமந்தது வெறும் மரச்சிலுவை அல்ல, அது என் ஆணவம், என் பொறாமை, என் சுயநலம், என் கோபம், என் தீய இச்சைகள் ஆகிய பாவங்களின் மொத்த உருவம் என்பதை இன்று நான் முழுமையாக உணர்கிறேன். அன்பான இயேசுவே, உமது பாடுகளின் பாதையில் நான் இன்று வெறும் பார்வையாளனாக பயணிக்க விரும்பவில்லை. உமது வலிகளை என் நெஞ்சில் சுமந்து உம்மோடு இணைந்து என் பாவ வாழ்வை சிலுவையில் அறைய விரும்புகிறேன். இந்த புனித வெள்ளியில் உமது திருச்சிலுவையின் நிழலில் நான் மண்டியிட்டு என் பாவங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனம் நோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தீர்ப்பை பெறுகிறார். அதிகாலை நேரம். பிலாத்துவின் அரண்மனை முற்றம் கூச்சலாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருக்கிறது. சவுக்கடிகளால் அடிக்கப்பட்டு உடலெங்கும் இரத்தம் வழிய தலையில் முள்முடியோடு கைகள் கட்டப்பட்ட நிலையில் நிற்கிறார் மாமன்னர் இயேசு.
அவருக்கு பக்கத்தில் கொடிய குற்றவாளியான பரபாஸ் நிற்கிறான். பரபாசை விடுவியும், இவனை சிலுவையில் அறையும் என்று பொறாமையால் கொதித்தெழுந்த யூத கூட்டம் வெறிபிடித்து கத்துகிறது. உண்மையை அறிந்திருந்தும் இயேசு எந்த குற்றமும் செய்யாத மாசற்றவர் என்று தெரிந்திருந்தும் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள பிலாத்து நீதியை குழிதோண்டி புதைக்கிறான். தண்ணீரை வரவழைத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை என்று தன் கைகளை கழுவிவிட்டு உலகின் படைப்பாளரையே சிலுவைச் சாவிற்கு ஒப்புக் கொடுக்கிறான். எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் இயேசு தன் இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அந்த அநீதியான மரண தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறார். சிந்தனை: என் உள்ளமே, ஒரு கணம் அமைதியாக நில். பிலாத்துவின் அரண்மனையில் அன்று நடந்த அதே அநீதி இன்று என் வாழ்விலும் எத்தனை முறை நடந்தேறுகிறது என்று சிந்தித்துப் பார். நானும் பல நேரங்களில் பிலாத்துவாக மாறியிருக்கிறேன் அல்லவா? உண்மை எது, பொய் எது என்று தெரிந்திருந்தும் பலசாலிகள் பக்கம் நின்று கொண்டு பலவீனமானவர்களை நான் அநீதியாக தீர்ப்பிட்டிருக்கிறேன். என் சுயநலத்திற்காகவும் மற்றவர்களின் பாராட்டுக்காகவும் என் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நீதியை கைகழுவியிருக்கிறேன். அது மட்டுமா, அங்கே கத்திய கூட்டத்தைப் போல இயேசுவா அல்லது உலக இன்பங்களான பரபாசா என்ற கேள்வி என் வாழ்வில் வரும்போதெல்லாம் நான் உலக இன்பங்களாகிய பரபாசை தேர்ந்தெடுத்துவிட்டு என் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைய தீர்ப்பளித்திருக்கிறேன். பிறரை பற்றி அவதூறு பேசி அவர்கள் நற்பெயரை கொலை செய்திருக்கிறேன். இயேசு அங்கே அமைதியாக நின்றது நான் என் நாவை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்பதை இன்று உணர்கிறேனா? ஜெபம். நீதியின் சுடரே, அமைதியின் உருவான என் இயேசுவே, அநீதியான அந்த மரண தீர்ப்பை எந்த முணுமுணுப்பும் இன்றி எனக்காக ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, என் நாவினால் நான் பிறரை குற்றவாளியாக தீர்ப்பிடும் பாவத்தை இன்று முதல் விட்டுவிடுகிறேன். உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் பிலாத்துவைப் போல அமைதியாக இருந்து கை கழுவி விடாமல் இருக்க எனக்கு தைரியத்தை தாரும். என் மீது வீண் பழிகள் சுமத்தப்படும் போதும் மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளும் போதும் கோபப்படாமல் உமது மௌனத்தை கடைபிடிக்க எனக்கு ஆற்றலை தாரும். என் வாழ்வின் ஒவ்வொரு நேர்விலும் பரபாசை அல்ல, உம்மையே தேர்ந்தெடுக்கும் உறுதியான விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமீன். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து
உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையைச் சுமக்கிறார். சவுக்கடிகளால் பீய்ந்து போன உமது திருத்தோள்களில் கரடுமுரடான கனமான மரச்சிலுவையை சுமத்துகிறார்கள். அந்த பாரமான மரத்தின் முட்கள் உமது காயங்களில் குத்திக் கிழிக்க புதிய இரத்தம் பீரிட்டு வழிகிறது. பிலாத்துவின் தீர்ப்பை கேட்டதும் நீர் அந்த சிலுவையை வெறுத்து ஒதுக்கவில்லை. மாறாக அதை ஒரு பொக்கிஷம் போல அன்போடு தழுவிக்கொள்கிறீர். அது வெறும் மரம் அல்ல, ஆதி பெற்றோர் செய்த பாவம் முதல் உலக முடிவு வரை மனிதர்கள் செய்ய போகும் ஒட்டுமொத்த பாவங்களின் சுமை. உலகை மீட்கும் ஆசையினால், நித்திய மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் பேரன்பினால், எவ்வித முணுமுணுப்பும் இன்றி நீர் உமது தோள்களை கொடுத்து அந்த பாரமான சிலுவையை மனமோந்து சுமக்கத் தொடங்குகிறீர். உமது கல்வாரி பயணம் ஆரம்பமாகிறது. சிந்தனை: என் உள்ளமே, ஒரு கணம் உற்றுப்பார். ஆண்டவர் இயேசு எனக்காக, என் பாவங்களுக்காக எவ்வளவு பாரமான சிலுவையை தன் தோள்களில் சுமக்கிறார். ஆனால் நான் என் வாழ்வில் எப்படி இருக்கிறேன்? என் அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு கஷ்டங்களை, நோய்களை, குடும்ப பொறுப்புகளை, ஏமாற்றங்களை நான் எப்படி எதிர்கொள்கிறேன்? ஒரு சிறிய துன்பம் வந்தால் கூட, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா என்று நான் இறைவனை நோக்கி கோபப்படுகிறேன், முணுமுணுக்கிறேன். எனக்காக கொடுக்கப்படும் சிலுவைகளை தூக்கி எறிய துடிக்கிறேன். பிறர் என் மீது சுமத்தும் சிறு சுமைகளை கூட அன்போடு ஏற்க மறுத்து எரிச்சல் அடைகிறேன். இயேசு தன் சிலுவையை தழுவியது போல என் வாழ்வின் சிலுவைகளை நான் ஏற்றுக்கொள்ள பழகியிருக்கிறேனா? என் கடமைகள் என்ற சிலுவையை நான் பொறுப்போடு சுமக்கிறேனா? கடவுள் எனக்கு கொடுக்கும் சிலுவைகள் என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை புனிதப்படுத்துவதற்காகவே என்பதை இன்று நான் உணர்கிறேனா? ஜெபம். சிலுவை நாயகனே, என் அன்பு இயேசுவே, உமது தோள்களை அழுத்திய அந்த சிலுவையின் பாரம் என் பாவங்களுக்காகவே என்பதை உணர்ந்து நான் கண்ணீர் சிந்துகிறேன். எனக்காக நீர் இவ்வளவு பெரிய சுமையை சுமந்திருக்க, நான் மட்டும் என் வாழ்வில் எவ்வித துன்பமும் இன்றி வாழ வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய சுயநலம்! ஆண்டவரே, என் வாழ்வில் நான் முணுமுணுப்போடும் கோபத்தோடும் இழுத்துச் செல்லும் என் அன்றாட சிலுவைகளை இனி அன்போடு தழுவி ஏற்றுக்கொள்ள எனக்கு பலம் தாரும். எனக்கு வரும் நோய்கள், துன்பங்கள், உறவு சிக்கல்கள், பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தையும் உமது சிலுவையோடு இணைத்துச் சுமக்க எனக்கு வரம் தாரும். என் சிலுவை எனக்கு கனமாக தோன்றும் போது சவுக்கடியால் கிழிந்த உமது திருத்தோள்களை நான் நினைத்து பார்க்கவும், உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று கூறி உம்மோடு இணைந்து என் பயணத்தை தொடரவும் அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இரத்தம் சிந்திய பயணம் தொடர்கிறது. முந்தைய நாள் இரவு முழுதும் தூக்கமில்லை. கொடிய சவுக்கடிகள், தலையில் குத்தும் முள்முடி என உமது உடல் முழுமையாக வலுவிழுந்திருக்கிறது. கரடுமுரடான கல்வாரி பாதையில் தோலை அழுத்தும் பாரமான மரச்சிலுவையோடு நடக்கும்போது உமது கால்கள் தடுமாறுகின்றன. பாரம் தாங்காமல் முதல் முறையாக தரையில் மோதுகிறீர். சர்வ வல்லமையுள்ள இறைவன் அற்ப மனிதனைப் போல மண்ணோடு மண்ணாக கிடக்கிறீர். இரக்கமற்ற போர் வீரர்கள் உம்மை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். மீண்டும் சாட்டையால் அடித்து எழச் சொல்கிறார்கள். உமது திருமுகம் புழுதியில் படிகிறது. ஆனாலும் நீர் அங்கேயே சுருண்டு படுத்துவிடவில்லை. எங்களை மீட்க வேண்டும் என்ற தணியாத தாகத்தோடு உமது இறை சித்தத்தை நிறைவேற்ற உமது முழு சக்தியையும் திரட்டி மீண்டும் எழுந்து சிலுவையை சுமக்கிறீர். சிந்தனை. என் உள்ளமே, புழுதியில் கிடக்கும் மாமன்னரை பார். அவர் ஏன் கீழே விழுந்தார்? என் பாவங்களின் பாரமே அவரை புழுதியில் தள்ளியது. என் வாழ்வில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சிந்தித்துப் பார். நான் எத்தனை முறை பாவத்தில் விழுகிறேன்? என் ஆணவம், தற்பெருமை, தீய பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள், சிற்றின்ப ஆசைகள் என மீண்டும் மீண்டும் நான் பாவத்தில் விழுகிறேன் அல்லவா? பல நேரங்களில் இனி என்னால் திருந்தவே முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நான் சோர்வடைந்து பாவத்திலேயே முடங்கிக் கிடக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் இந்த முதல் வீழ்ச்சி எனக்கு என்ன கற்பிக்கிறது? விழுவது மனித இயல்பு. ஆனால் இறைவனின் இரக்கத்தை நம்பி மீண்டும் எழுந்து நிற்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. என் தோல்விகளைக் கண்டு நான் துவண்டு போகாமல் இருக்க என் ஆண்டவர் தூசியிலிருந்து எழுந்து எனக்கு வழிகாட்டுகிறார் என்பதை நான் உணர்கிறேனா? ஜெபம். வல்லமையுள்ளவரே, என் பலவீனங்களுக்காக தரையில் வீழ்ந்த என் அன்பு இயேசுவே, உமது திருமுகம் புழுதியில் படிய காரணமான என் கொடிய பாவங்களை நினைத்து நான் மனம் வருந்துகிறேன். ஆண்டவரே, என் பலவீனங்களால் நான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்போதெல்லாம் அந்த பாவச் சேற்றிலேயே தங்கிவிடாமல் உண்மையான மனஸ்தாபத்தோடு உடனே எழுந்து வர எனக்கு துணிவை தாரும். என்னால் முடியாது என்ற அவநம்பிக்கையும் சோர்வும் என்னை சூழும்போது புழுதியிலிருந்து எழுந்த உமது திருவுருவம் என் கண்முன் வரட்டும். என் தோல்விகளைக் கண்டு நான் துவண்டு போகாமல் உமது இரக்கத்தை பற்றி கொண்டு மீண்டும் எழுந்து நிற்க அருள் புரியும். என் பலவீனங்களில் உமது பலம் வெளிப்படட்டும். உமது சிலுவையை பற்றி கொண்டு என் வாழ்வின் பயணத்தை நான் உறுதியோடு தொடர வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே
எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கல்வாரி நோக்கிய கொடிய பயணம் தொடர்கிறது. இரத்தம் சொட்டும் திருமுகத்தோடு பாரமான சிலுவையைச் சுமந்து தள்ளாடி வரும் இயேசுவின் கண்கள் கூட்டத்தில் துயரத்தோடு நிற்கும் தன் அன்பு தாய் மரியாவின் கண்களை சந்திக்கின்றன. பெத்லகேம் முன்னணையில் முத்தமிட்டு மகிழ்ந்த தன் மாசற்ற மகனின் திருமுகம் இன்று எச்சிலாலும் இரத்தத்தாலும் தூசியாலும் கரைபட்டிருப்பதைக் கண்டு அந்த தாயின் இதயம் சுக்குநூறாக உடைகிறது. தேவாலயத்தில் சிமியோன் முதியவர் முன்னுரைத்தபடியே ஒரு வியாகுல வாள் அவளது ஆன்மாவை ஊடுருவுகிறது. இருவருக்கும் இடையே அங்கே வார்த்தைகள் இல்லை. ஆனால் அந்த பார்வை பரிமாற்றத்தில் 1000 வேதனைகளும் உலகை அளக்க முடியாத எல்லையற்ற அன்பும் அடங்கியிருந்தன. அன்னை மரியா அங்கே கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. தன் மகனின் மீட்புப் பணிக்கு தடையாக நிற்கவும் இல்லை. மாறாக இறைவனின் திருவுளத்திற்கு தலைவணங்கி தன் அளப்பரிய துயரங்களை உள்ளத்தில் அடக்கிக் கொண்டு அவரோடு கல்வாரி பயணத்தில் மௌனமாக துணை நிற்கிறாள். சிந்தனை. என் உள்ளமே, அந்த தாயும் மகனும் சந்தித்த அந்த வியாகுல காட்சியை கொஞ்சம் அமைதியாக உற்றுப்பார். என் குடும்ப உறவுகளில் நான் இன்று எப்படி இருக்கிறேன்? என் தாய், தந்தை, கணவன், மனைவி அல்லது பிள்ளைகள் வாழ்வில் கஷ்டப்படும்போது, நோயால் துடிக்கும்போது நான் அவர்களுக்கு எப்படி துணையாக நிற்கிறேன்? அவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அன்னை மரியாவைப் போல அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரணாகவும் இருக்கிறேனா? அல்லது என் சுயநலத்தால் அவர்களை கைவிட்டு விலகிச் செல்கிறேனா? என் பிடிவாதத்தாலும் தீய பழக்கங்களாலும் தவறான முடிவுகளாலும் என் பெற்றோரின் கண்களில் நான் எத்தனை முறை கண்ணீரை வரவழைத்திருக்கிறேன். என் குடும்பத்தில் எதிர்பாராத துன்பங்களோ இழப்புகளோ வரும்போது, ஏன் கடவுளே இப்படி செய்தீர் என்று நான் இறைவனை குறை சொல்கிறேனா? அன்னை மரியாவைப் போல இறைவனின் திட்டத்திற்கு தலைவணங்கும் விசுவாச பக்குவம் என்னிடம் உள்ளதா என்று இன்று என்னை நானே கேட்டுப் பார்க்கிறேன். ஜெபம். அன்பின் உருவான என் இயேசுவே, எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த வேதனையான பாதையில் உமது தாயின் பார்வை உமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தந்திருக்கும். ஆண்டவரே, என் பிடிவாதத்தாலும் கீழ்ப்படியாமையாலும் என் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் நான் கொடுத்த வலிகளுக்காகவும் கண்ணீருக்காகவும் என்னை மன்னியும். என் குடும்பத்தில் துன்பங்களும் நோய்களும் சவால்களும் வரும்போது அன்னை மரியாவைப் போல நாங்களும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வரம் தாரும். சுயநலம் இல்லாமல் என் குடும்பத்தினரை நான் அன்பு செய்யவும் அவர்கள் சுமைகளை நான் தாங்கிக் கொள்ளவும் எனக்கு நல்மனதை தந்தருளும். வியாகுல அன்னையே, துயரப்படும் எங்கள் குடும்பங்களை உமது மாசற்ற இதயத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் துன்ப நேரங்களில் எங்களை தேற்றி உமது திருமகனிடம் எங்களை வழிநடத்தியருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். கொடிய பயணத்தின் சோர்வு உமது உடலை முற்றிலுமாக உருக்கிவிட்டது. ஒவ்வொரு அடியும் மரண வேதனையை தருகிறது. உமது மூச்சு திணறுகிறது, கால்கள் தடுமாறுகின்றன. கல்வாரி மலையை அடைவதற்கு முன்பே நீர் வழியிலேயே இறந்து விடுவீர் என பயந்த ரோம வீரர்கள் வயல்வெளியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த சிரேன் ஊரானாகிய சீமோனை பிடித்து உமது சிலுவையைச் சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். தன் வேலை முடிந்து களைப்போடு வந்த சீமோன் முதலில் தயங்குகிறான், முகம் சுளிக்கிறான். இது யாருடைய சிலுவையோ, எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் வேறு வழியின்றி உமது சிலுவையை அவன் தன் தோளில் ஏற்றிக்கொண்டு உம்மோடு இணைந்து நடந்த அந்த தருணம் அவன் வாழ்வையே தலைகீழாக மாற்றுகிறது. உமது திருமேனியின் ஸ்பரிசமும் உமது அமைதியான பார்வையும் அவனுள் ஊடுருவுகின்றன. கட்டாயத்தின் பேரில் சுமக்கப்பட்ட அந்த மரச்சிலுவை உலக மீட்பரின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் மாபெரும் பாக்கியமாக, விண்ணகக் கொடையாக அவனுக்கு மாறுகிறது. சிந்தனை. என் உள்ளமே, இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பார். சீமோனைப் போல என் வாழ்வில் பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்புகள் வரும்போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என் குடும்பத்தில் உள்ள முதியவர்களையோ நோயுற்றவர்களையோ கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு வரும்போது நான் முகம் சுளிக்கிறேனா? எனக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன, இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று தட்டி கழிக்க பார்க்கிறேனா? யாராவது என்னை கட்டாயப்படுத்தினால் அல்லது மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் உதவி செய்கிறேனா? என் கண்முன்னே என் அயலார் வறுமையிலும் நோயிலும் தனிமையிலும் பாரமான சிலுவைகளை சுமந்து தவிக்கும்போது அவர்களை கண்டும் காணாமல் சுயநலமாக விலகிச் செல்கிறேன். ஆனால் பிறரின் சிலுவைகளை நான் மனமுவந்து சுமக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உண்மையில் மனித உருவில் வந்த என் இயேசுவுக்கே உதவுகிறேன் என்பதை நான் எப்போது உணரப்போகிறேன்? மிகச் சிறியோராகிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் என் வாழ்வில் கடைபிடிக்கிறேனா? ஜெபம். இரக்கத்தின் ஊற்றான என் இயேசுவே, கொடிய வேதனையின் நடுவிலும் சீமோன் உமக்கு செய்த அந்த சிறு உதவியை நீர் அன்போடு ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, பிறருக்கு உதவ மறுக்கும் என் சுயநலத்தையும் சோம்பேறித்தனத்தையும் நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்தருளும். என் சகோதர சகோதரிகளின் சுமைகளை தாங்கிக் கொள்ள முன்வரும் தாராள மனதை இன்று எனக்கு தந்தருளும். என் குடும்பத்திலும்
சமூகத்திலும் உதவி தேவைப்படுவோரை காணும்போது முகம் சுளிக்காமல் முணுமுணுக்காமல் அவர்களுக்கு ஓடோடிச் சென்று உதவக்கூடிய நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். உதவி கேட்பவர்களின் முகத்தில் நான் உமது திருமுகத்தையே காணவும் உமக்கு சேவை செய்யும் அந்த புனிதமான வாய்ப்புகளை தவறவிடாமல் இறுக பற்றி கொள்ளவும் எனக்கு ஆற்றலை தாரும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். நீலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நீலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். கல்வாரி நோக்கிய அந்த மரண ஊர்வலம் எருசலேம் வீதிகளில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் திருமுகம் இப்போது எப்படி இருக்கிறது? முள்முடியின் கூர்மையான முட்கள் மண்டையை துளைத்ததால் வழிந்த இரத்தம், களைப்பால் கொட்டும் வியர்வை, வீதிகளில் எழுந்த புழுதி, எல்லாவற்றிற்கும் மேலாக இரக்கமற்ற மனிதர்கள் உமிழ்ந்த எச்சில், இவை அனைத்தும் சேர்ந்து இவர்தானா மனிதர்களில் மிகவும் அழகானவர் என்று கேட்கும் அளவுக்கு உமது மாசற்ற திருமுகத்தை உருக்குலைத்து விட்டன. கண்களை திறக்கக்கூட முடியாத அளவுக்கு இரத்தமும் வியர்வையும் திரையிட்டு மறைகின்றன. சுற்றிலும் ஈட்டிகளோடு ரோம வீரர்கள், ஏளனம் செய்யும் கல்நெஞ்சம் படைத்த மனிதர்கள், பயந்து போய் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கும் சீடர்கள். இந்த கொடூரமான சூழ்நிலையில் கூட்டத்திலிருந்து ஒரு பெண் திடீரென வெளியே வருகிறாள். அவள்தான் வெரோனிகா. அவளுக்கு ரோம வீரர்களின் சாட்டைகளை பற்றிய பயம் இல்லை. சுற்றியிருக்கும் மக்களின் கேலிகளை பற்றிய கவலை இல்லை. அதிகார வர்க்கத்தின் மிரட்டல்கள் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. அவளது இதயத்தில் எழுந்த தூய அன்பும் பரிதாபமும் அவளுக்கு அசாத்தியமான துணிச்சலை கொடுக்கிறது. வீரர்கள் தடுப்பதற்கு முன்பே இயேசுவின் அருகே ஓடிச் சென்று தன்னிடம் இருந்த தூய்மையான வெண்ணிற துணியால் இரத்தம் படிந்த உமது திருமுகத்தை மிகவும் மென்மையாக துடைக்கிறாள். மரண வேதனையிலும் அவளது அந்த சிறு அன்பின் செயலை நீர் பெரிதாக மதிக்கிறீர். உமக்குச் செய்யப்பட்ட அந்த ஆறுதலுக்கு பரிசாக அவளது துணியில் உமது திருமுகத்தின் அற்புத சாயலை என்றும் அழியாத முத்திரையாக பதித்துத் தருகிறீர். சிந்தனை. என் உள்ளமே, வெரோனிகாவின் துணிச்சலையும் அவளது செயலில் வெளிப்பட்ட அளப்பரிய அன்பையும் சற்று ஆழமாக சிந்தித்துப் பார். பல 100 பேர் அந்த வேடிக்கையை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் மட்டும்தான் செயலில் இறங்கினாள். என் வாழ்வில் நான் எப்படி இருக்கிறேன்? நான் பிறர் துன்பப்படுவதை பார்க்கும்போது வெறும் பரிதாபம் மட்டும் படுகிறேனா? அல்லது
அவர்களுக்கு உதவும் துணிச்சலோடு செயலில் இறங்குகிறேனா? வழியில் ஒரு விபத்தை பார்த்தால் கூட்டத்தோடு கூட்டமாக வேடிக்கை பார்ப்பவனாகவும் காணொளி எடுப்பவனாகவும் நான் இருக்கிறேனா? அல்லது ஓடிச் சென்று முதலுதவி செய்யும் வெரோனிகாவாக இருக்கிறேனா? இன்று என் இயேசுவின் திருமுகம் எங்கே மறைந்திருக்கிறது? ஆதரவற்ற முதியோரின் சுருங்கிய முகங்களில், அனாதை குழந்தைகளின் கண்ணீரில், பசியால் வாடுவோரின் சோர்வான முகங்களில், நோயாளிகளின் வலிகள் நிறைந்த முகங்களில் என் இயேசுவின் திருமுகம் மறைந்திருப்பதை நான் காண்கிறேனா? அவர்களுக்கு நான் செய்யும் சிறு உதவிகள்தான் இன்று இயேசுவின் முகத்தை துடைக்கும் செயல் என்பதை நான் உணர்கிறேனா? பல நேரங்களில் நான் நல்லதை செய்ய நினைத்தாலும் உலகம் என்ன சொல்லுமோ, உறவினர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற மனித மதிப்பீடுகளுக்கு பயந்து நான் என் கடமைகளிலிருந்து பின்வாங்கி விடுகிறேன் அல்லவா? வெரோனிகாவிடம் இருந்த அந்த பயமற்ற மனிதநேயம் என்னிடம் இருக்கிறதா என்று என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஜெபம். அழகின் முழு உருவான என் அன்பு இயேசுவே, உமது திருமுகம் இரத்தம் சிந்தி உருக்குலைந்ததற்கு காரணம் என் கொடிய பாவங்களே என்பதை உணர்ந்து நான் கண்ணீர் சிந்துகிறேன். வெரோனிகாவின் சிறு துணியில் உமது திருமுகத்தை பதித்துத் தந்தது போல என் கல் நெஞ்சிலும் உமது திருமுகத்தின் சாயலை ஆழமாக பதித்தருளும். ஆண்டவரே, துன்பப்படுவோரைக் கண்டு வெறும் வார்த்தைகளில் மட்டும் பரிதாபப்படாமல் வெரோனிகாவைப் போல துணிச்சலோடு அவர்களுக்கு உதவி செய்யும் செயல்வடிவ அன்பை எனக்கு தந்தருளும். மனிதர்களின் கேலிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பயந்து நான் நற்செயல்கள் செய்வதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. ஏழைகள், நோயாளிகள் மற்றும் கைவிடப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்கும்போது நான் உமது திருமுகத்தையே துடைக்கிறேன் என்ற மேலான விசுவாசத்தை எனக்குத் தாரும். என் செயல்கள் மூலம் உமது அன்பின் சாயலை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் கருவியாக என்னை மாற்றியருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். கல்வாரி மலையை நோக்கிய கொடிய பயணம் தொடர்கிறது. உமது உடல் மெல்ல மெல்ல தன் முழு சக்தியையும் இழந்து கொண்டிருக்கிறது. வெரோனிகா துடைத்த திருமுகம் மீண்டும் வியர்வையாலும் வலியும் இரத்தத்தாலும் நனைகிறது. கரடு முரடான அந்த செங்குத்தான மலைப்பாதையில் கூர்மையான கற்கள் உமது கால்களை பதம் பார்க்கின்றன. தோளை அழுத்தும் அந்த மரச்சிலுவையின் பாரம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்காக அதிகரிக்கிறது. தாங்க முடியாத வலியும் உடல் சோர்வும்
உம்மை முற்றிலுமாக ஆட்கொள்ள எதிர்பாராத விதமாக 2ஆம் முறையாக அந்த பாறை நிலத்தில் பயங்கரமாக மோதி விழுகிறீர். இந்த முறை அடி மிகவும் பலமானது. ஏற்கனவே சவுக்கடிகளால் பேய்ந்து போன உமது திருமேனியின் காயங்கள் மீண்டும் ஈவு இரக்கமின்றி பாறைகளில் உரசி கிழிகின்றன. தூசியும் இரத்தமும் உமது உடலை மூடுகின்றன. எழுந்திரு, நட என்று விலங்குகளைப் போல் கத்தும் ரோம வீரர்களின் ஈட்டிகள் உம்மை குத்துகின்றன. சாட்டையடிகள் மீண்டும் உமது முதுகில் விழுகின்றன. சர்வ வல்லமையுள்ள இறைவன் அற்ப மனிதர்களின் காலடியில் மீண்டும் புழுதியாக கிடக்கிறீர். எல்லாம் முடிந்துவிட்டது, இனி இவர் எழமாட்டார் என்று வேடிக்கை பார்த்தவர்கள் நினைத்த வேளையில் எங்கள் மீது நீர் கொண்ட தணியாத அன்பும் எங்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற ஆழமான உறுதியும் அந்த மரண வேதனையிலும் உம்மை மீண்டும் தள்ளாடி தள்ளாடி எழுந்து நிற்கச் செய்கின்றன. சிந்தனை: என் உள்ளமே, இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பார். 2ஆம் முறை கொடூரமாக கீழே விழுந்தும் மீண்டும் மன உறுதியோடு எழும் இயேசுவை என் வாழ்வில் நான் எப்படி பின்பற்றுகிறேன்? நான் ஒப்புரவு அருட்சாதனத்தில் என் பாவங்களை அறிக்கையிட்டு இனி பாவம் செய்வதில்லை என்று கடவுளிடம் வாக்குறுதி கொடுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் அதே பழைய பாவங்களிலேயே விழுகிறேனே. என் கோபம், பிறரை தீர்ப்பிடும் குணம், பொறாமை, தீய சிந்தனைகள், கெட்ட பழக்கங்கள் என்னும் சேற்றில் நான் எத்தனை முறை திரும்ப திரும்ப விழுந்திருக்கிறேன். ஒரு கட்டத்தில் இனி என்னால் திருந்தவே முடியாது, என் சுபாவத்தை மாற்றவே முடியாது என்று விரக்தியடைந்து அந்த பாவ நிலையிலேயே முடங்கி போகிறேனா? அல்லது என் ஆண்டவர் 2ஆம் முறை வீழ்ந்தாலும் மீண்டெழுந்தது போல இறைவனின் எல்லையற்ற இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் எழுந்து வர துடிக்கிறேனா? மேலும் என் குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ யாராவது மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் அவர்களை நான் நிரந்தர குற்றவாளியாக தீர்ப்பிட்டு ஒதுக்குகிறேனா? இவன் எப்போதுமே இப்படித்தான், இவன் திருந்தவே மாட்டான் என்று நான் மற்றவர்களை முத்திரை குத்துகிறேன் அல்லவா? என் ஆண்டவர் எனக்கு எத்தனை முறை மன்னிப்பு வழங்கி மீண்டும் எழ வாய்ப்பளிக்கிறாரோ அதே வாய்ப்பை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க மறுப்பது ஏன் என்று இன்று என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஜெபம். இரக்கத்தின் சிகரமான என் அன்பு இயேசுவே, என் பிடிவாதமான தொடர்ச்சியான பாவங்களே உம்மை 2ஆம் முறையாக இவ்வளவு கொடூரமாக கீழே தள்ளின என்பதை உணர்ந்து நான் கண்ணீர் சிந்துகிறேன். நான் திருந்துவேன் என்று நீர் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் பலமுறை உடைத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்போது கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என்ற அவநம்பிக்கை என்னை ஆட்கொள்ள விடாதேயும். உமது இரக்கத்திற்கு எல்லையே இல்லை என்பதை உணர்ந்து எத்தனை முறை விழுந்தாலும் மனஸ்தாபத்தோடு மீண்டும் உம்மடி தேடி வர எனக்கு பலம் தாரும். என்னை பலவீனப்படுத்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் பாவ சூழ்நிலைகளிலிருந்தும் நிரந்தரமாக விடுபட எனக்கு தேவையான மன உறுதியை இன்று தந்தருளும். மற்றவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை தீர்ப்பிடாமல் அவர்கள் திருந்தி வாழ நான் உதவக்கூடிய அன்பான இதயத்தை எனக்கு தாரும். நான் மீண்டும் ஒருமுறை விழுந்து விடாதபடி உமது திருக்கரம் கொண்டு என்னை தாங்கிக் காப்பீராக. ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். கல்வாரி நோக்கிய கொடிய பயணம் மெல்ல மெல்ல தொடர்கிறது. உமது திருவுடல் முழுவதும் இரத்தக் காயங்கள். ஒவ்வொரு அடியிலும் மரணத்தின் நிழல் படர்கிறது. இந்த கோரமான காட்சியைக் கண்டு சகிக்க முடியாத எருசலேம் நகரத்து பெண்கள் வீதியோரங்களில் நின்று மாரடித்து சத்தமிட்டு அழுது புலம்புகிறார்கள். அந்த மரண வேதனையிலும் கொடும் வலியிலும் நீர் அவர்களை கடந்து சென்று விடவில்லை. உமது சொந்த துயரங்களை மறந்துவிட்டு அவர்களுக்காக சற்று நின்று உமது இரக்கக் கண்களால் அவர்களை பார்க்கிறீர். எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று நீர் அவர்களுக்கு ஆறுதலும் அதே வேளையில் ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கையும் விடுக்கிறீர். உமக்காக பரிதாபப்பட்டு சிந்தப்படும் அந்த மேலோட்டமான கண்ணீரை விட அவர்கள் தங்கள் சொந்த பாவங்களுக்காகவும் வருங்கால சந்ததியினர் சந்திக்கப் போகும் ஆன்மீக அழிவிற்காகவும் உண்மையாக பரிதபிக்க வேண்டும் என்பதையே நீர் வலியுறுத்துகிறீர். தன்னலமற்ற உமது தெய்வீக அன்பு சிலுவை பாதையில் கூட பிறர் மீது அக்கறை செலுத்துகிறது. சிந்தனை. என் உள்ளமே, சிலுவை சுமக்கும் இயேசுவின் இந்த ஆழமான வார்த்தைகளை கொஞ்சம் அமைதியாக சிந்தித்துப் பார். இன்று நான் சிந்துவது யாருக்கான கண்ணீர்? ஒவ்வொரு புனித வெள்ளியன்றும் சிலுவை பாதையிலும் நான் உணர்ச்சி வசப்பட்டு இயேசு படும் பாடுகளை நினைத்து கண்ணீர் விடுகிறேன். ஆனால் இந்த கண்ணீர் உண்மையான மனமாற்றத்தின் கண்ணீரா அல்லது வெறும் பரிதாபத்தின் வெளிப்பாடா? உனக்காகவும் உன் மக்களுக்காகவும் அழு என்று இயேசுவின் குரல் இன்று என்னை பார்த்துதான் ஒலிக்கிறது. என் சொந்த பாவங்களுக்காக, என் பிடிவாத குணத்திற்காக, என் உள்ளத்தில் இருக்கும் கசப்புகளுக்காக நான் என்றாவது உண்மையாக கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேனா? என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் எந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிறேன்? அவர்களுக்கு உலக அறிவையும் பணத்தையும் சொத்துகளையும் சேர்த்து வைப்பதில் காட்டும் அக்கறையை அவர்களின் ஆன்மீக வளர்ச்சியிலும் விசுவாச பயிற்சியிலும் நான் காட்டுகிறேனா? என் பிள்ளைகள் கடவுளை விட்டு விலகி தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி போவதை பார்த்தும் நான் மௌனமாயிருக்கிறேனே. அவர்களுக்காக நான் முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்து ஜெபித்திருக்கிறேனா? வெளிவேசமான பக்திக்கும் உணர்ச்சி பூர்வமான அழுகைக்கும் அப்பால் என் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான
உண்மையான மனஸ்தாபமே இயேசு விரும்புவது என்பதை எப்போது நான் உணர்வேன்? என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஜெபம். இதயங்களை ஆள்பவரே, உமது சொந்த மரண வேதனையிலும் பிறருக்காக கவலைப்பட்ட என் அன்பு இயேசுவே, உமது பாடுகளுக்காக மேலோட்டமாக பரிதாபப்படுவதை விட என் பாவ வாழ்க்கையை நினைத்து நான் உண்மையாக வருந்த வேண்டும் என்று எனக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, வெளிவேஷமான பக்தியிலிருந்து என்னை விடுவியும். என் பாவங்களுக்காகவும் நான் செய்த தவறுகளுக்காகவும் உண்மையான மனஸ்தாபத்தின் கண்ணீரை சிந்த எனக்கு அருள் புரியும். என் குடும்பத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் இறை நம்பிக்கையில் நான் சரியாக வழிநடத்த தேவையான ஞானத்தை எனக்கு தாரும். உலக மாயைகளில் சிக்கி என் பிள்ளைகள் வழிதவறிப் போகாமல் இருக்க அவர்களுக்காக இடைவிடாது ஜெபிக்கும் பொறுப்பான உள்ளத்தை எனக்கு தந்தருளும். வெறும் உணர்ச்சிகளோடு நின்று விடாமல் என் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் உண்மையான மனமாற்றத்தை எனக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கல்வாரி மலையின் உச்சியை நெருங்கும் வேளை. இரத்தமும் சதையுமாக பேய்ந்து போன உமது திருவுடலில் இனி துளியும் சக்தியில்லை. கண்கள் இருட்டுகின்றன. மூச்சு திணறுகிறது. ஒவ்வொரு அடியும் ஒரு மரணப் போராட்டம். சிலுவை மரத்தின் கொடிய பாரம் உம்மை பூமியோடு அழுத்துகிறது. வன்கண்ணர்களின் சாட்டையடிகளுக்கும் ஈட்டி குத்துகளுக்கும் உமது உடல் ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு முழுவதுமாக செயலிழந்து 3ஆம் முறையாக கொடூரமாக பாறைகளில் விழுகிறீர். இது வெறும் சாதாரண வீழ்ச்சி அல்ல, மரணத்தின் விளிம்பு. உடலெங்கும் புண்கள், வாயில் புழுதி, துடிக்கும் இதயம். சுற்றியிருப்பவர்கள் இனி இவன் எழவே மாட்டான், இங்கேயே செத்து விடுவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசுவே, மண்ணில் முகம் பதிந்து கிடந்தாலும் உமது அகக்கண்களில் கல்வாரியின் உச்சி தெளிவாக தெரிகிறது. எங்களை மீட்கும் அந்த பலிபீடத்தை அடைய வேண்டும். இறை தந்தையின் திருவுளத்தை இறுதிவரை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற அந்த அசாத்தியமான தாகம் உடைந்த உமது உடலுக்குள் ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கிறது. மரண வேதனையிலும் தட்டுத்தடுமாறி உமது முழு மன உறுதியையும் திரட்டி மீண்டும் அந்த சிலுவையை பற்றி கொண்டு எழுந்து நிற்கிறீர். சிந்தனை. என் உள்ளமே, கல்வாரியின் உச்சியருகே மூச்சு திணறி விழும்
இயேசுவை ஒரு கணம் அமைதியாகப் பார். இந்த வீழ்ச்சி உனக்குச் சொல்லும் பாடம் என்ன? என் வாழ்வில் நான் எத்தனை முறை எல்லாமே முடிந்துவிட்டது, இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று விரக்தியின் எல்லைக்குச் சென்றிருக்கிறேன். தீராத கொடிய நோய்கள், கழுத்தை நெரிக்கும் தொடர் கடன்கள், உயிராக நம்பியவர்களின் துரோகம், அடுத்தடுத்து வரும் மரணங்கள் அல்லது தொடர் தோல்விகள் என்னை படுகுழியில் தள்ளும்போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று நான் இறைவனை தூற்றுகிறேனா? இனி வாழ்வதில் அர்த்தமில்லை என்று என் வாழ்க்கையையே முடித்துக் கொள்ளலாம் என கோழையாக நினைக்கிறேனா? இயேசுவின் இந்த 3வது வீழ்ச்சி எனக்குச் சொல்வது, உன் துன்பத்தின் எல்லைக்கே நீ சென்றாலும், முற்றிலுமாக நசுக்கப்பட்டாலும் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. எனக்காக இறுதிவரை போராடு. சோதனைகளின் உச்சத்தில் நான் உடைந்து போகும்போது என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக நிற்கும் வேளைகளிலும் இறைவனை பற்றிக் கொள்ளும் மன உறுதி என்னிடம் இருக்கிறதா என்று இன்று என்னை நானே கேட்டுப் பார்க்கிறேன். ஜெபம். நம்பிக்கையின் நாயகனே, மரணத்தின் விளிம்பிலும் எங்களை மீட்கத் துணிந்து எழுந்த என் அன்பு இயேசுவே, என் வாழ்வின் இருண்ட காலங்களில் நான் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து தவிக்கும் போதெல்லாம் உமது இந்த 3வது வீழ்ச்சியை நான் நினைத்துப் பார்க்க அருள் தாரும். ஆண்டவரே, என் வாழ்வின் சுமைகள் என்னை தரையோடு தரையாக நசுக்கும்போது, இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற காரிருள் என்னைச் சூழும்போது, சிலுவையை பற்றிக் கொண்டு எழுந்த உமது திருக்கரங்கள் என்னை தூக்கி நிறுத்தட்டும். என் துன்பங்களில் நான் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் முழுமையான விரக்திக்கும் இடம் கொடுக்காமல் இறுதிவரை உமது சிலுவையை இறுகப் பற்றிக் கொண்டு போராடும் அசாத்தியமான மன உறுதியை எனக்கு தந்தருளும். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் உமது அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்ற ஆழமான விசுவாசத்தை எனக்குத் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. கல்வாரி மலையின் உச்சியை அடைந்து விட்டீர். மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அந்த பயங்கரமான பலிபீடம் இதோ தயாராக இருக்கிறது. சிலுவையில் அறைவதற்கு முன்பாக இரக்கமற்ற ரோம வீரர்கள் உமது ஆடைகளை ஈவு இரக்கமின்றி உரிகிறார்கள். சவுக்கடிகளால் பிய்ந்து போன உமது திருமேனியில் உறைந்து போன இரத்த காயங்களோடு அந்த ஆடைகள் இறுக ஒட்டி கொண்டிருக்கின்றன.
சதையோடு ஒட்டியிருந்த அந்த துணிகளை அவர்கள் முரட்டுத்தனமாக பிடித்து இழுக்கும்போது உமது காயங்கள் மீண்டும் கிழிந்து புதிய இரத்தம் பீரிட்டு வழிகிறது. தாங்க முடியாத வலியால் உமது உடல் துடிக்கிறது. வான்முகடுகளை ஆடையாய் அணிந்திருக்கும் அகிலத்தின் படைப்பாளர் இதோ அற்ப மனிதர்களின் முன்னிலையில் எந்த ஆடையும் இன்றி அவமானத்தின் சின்னமாய் குற்றவாளியைப் போல நிற்கிறீர். மனித குலத்தின் பாவக்கரைகளை போக்குவதற்காக உமது சொந்த மானத்தையும் மாண்பையும் அந்த சிலுவை மரத்தடியில் முழுமையாக இழக்கிறீர். சிந்தனை: என் உள்ளமே, ஆடைகள் களையப்பட்டு அவமானத்தின் உச்சத்தில் நிற்கும் உன் இறைவனை அமைதியாக உற்றுப்பார். ஆண்டவர் இயேசு எனக்காக தன் மானத்தையே துறந்து நிற்கிறார். ஆனால் நான் என் வாழ்வில் எப்படி இருக்கிறேன்? நான் என் பகட்டிலும் ஆடம்பரமான உடைகளிலும் வெளிவேசமான அந்தஸ்திலும் எவ்வளவு மோகம் கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நான் போடும் வேஷங்கள் எத்தனை எத்தனை. விலையுயர்ந்த ஆடைகளால் என் உடலை அலங்கரிக்கும் நான் என் ஆன்மாவை தூய்மையான நற்பண்புகளால் அலங்கரிக்க தவறிவிடுகிறேனே. எனது உடலின் தூய்மையையும் கற்பையும் நான் எந்த அளவு பாதுகாக்கிறேன்? அது மட்டுமா, மற்றவர்களின் குறைகளை பற்றி புறங்கூறி அவர்கள் மானத்தை நான் எத்தனை முறை மக்கள் மன்றத்தில் அநியாயமாக உரிந்திருக்கிறேன். என் வஞ்சக பேச்சுகளால் பிறருடைய நற்பெயரை குலைத்து அவர்களை அவமானப்படுத்தி மகிழ்ந்திருக்கிறேனே. ஏழைகள் உடுக்க உடையின்றி தவிக்கும்போது என் அலமாரிகளில் வீணாகிக் கொண்டிருக்கும் ஆடைகளை பற்றி நான் என்றாவது சிந்தித்ததுண்டா? உள்ளத்தின் தூய்மையே ஆண்டவர் விரும்பும் உண்மையான ஆடை என்பதை நான் எப்போது உணர்வேன்? என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஜெபம். தூய்மையின் உருவானவரே, எனக்காக கல்வாரியில் உமது மாண்பை இழந்து எல்லா அவமானங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொண்ட என் அன்பு இயேசுவே, என் ஆடம்பரத்திற்காகவும் வெளிவேஷங்களுக்காகவும் நான் செலவிடும் நேரத்தையும் என் வீண் பெருமையையும் நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆடம்பர பொருட்கள் மீதான என் மோகத்தை அழித்து எளிமையான வாழ்க்கையை நான் வாழ எனக்கு கற்றுத்தாரும். பிறருடைய குறைகளை தோண்டி எடுத்து அவர்கள் மானத்தை சிதைக்கும் கொடிய பாவத்திலிருந்து என் நாவை காத்தருளும். உடுக்க உடையின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய தாராள மனதை எனக்கு தந்தருளும். வெளிப்பகட்டான ஆடைகளை விட தாழ்ச்சி, தூய்மை, இரக்கம் ஆகிய புண்ணியங்களை என் ஆன்மாவின் ஆடைகளாக நான் எப்போதும் அணிந்து கொள்ள எனக்கு வரம் தாரும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர்.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். கல்வாரி மலையின் உச்சியில் அந்த பயங்கரமான மரணச் சடங்கு தொடங்குகிறது. இரக்கமற்ற போர் வீரர்கள் உம்மை அந்த மரணச் சிலுவையின் மீது தள்ளி வீழ்த்துகிறார்கள். நோயாளிகளை குணமாக்கிய, ஏழைகளை அரவணைத்த, உலகை படைத்த உமது திருக்கரங்களை விரித்து ஈவு இரக்கமின்றி இரும்பாணிகளை வைத்து சம்மட்டியால் ஓங்கி அடிக்கிறார்கள். சதையை கிழித்து நரம்புகளை துண்டித்து எலும்புகளை உடைத்துக்கொண்டு அந்த ஆணிகள் மரத்தில் ஆழமாக இறங்குகின்றன. ஒவ்வொரு சம்மட்டி அடிக்கும் உமது உடல் வலியால் துடித்து சுருள்கிறது. நற்செய்தியை சுமந்து சென்ற உமது கால்களையும் சேர்த்து வைத்து பெரிய ஆணியால் கொடூரமாக துளைக்கிறார்கள். அந்த அளக்க முடியாத மரண வேதனையிலும் வலியில் நீர் துடித்தாலும் உமது திருவாயிலிருந்து சாப வார்த்தைகளோ பழிவாங்கும் வன்மமோ வரவில்லை. மாறாக வானத்தை அண்ணாந்து பார்த்து உமது இறை தந்தையிடம், தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று உம்மை கொல்பவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். வன்முறையின் உச்சகட்ட கருவியான அந்த மரச்சிலுவை உமது மன்னிப்பின் பேரன்பால் மனிதகுலத்தை மீட்கும் மாபெரும் பலிபீடமாக மாறுகிறது. சிந்தனை. என் உள்ளமே, கல்வாரியில் ஒலிக்கும் அந்த சம்மட்டியின் ஓசையை சற்று அமைதியாக கேட்டுப்பார். இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் அறையப்பட்ட அந்த ஆணிகள் வெறும் இரும்பாலானவை அல்ல. அவை என் அகங்காரம், என் பிடிவாதம், என் பொறாமை, என் பழிவாங்கும் எண்ணம் என்னும் கொடிய ஆணிகளே. ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் போதும் என் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் அந்த மரத்தில் வைத்து அறைகிறேன் என்பதை நான் உணர்கிறேனா? அதைவிட பெரிய பாடம் ஒன்று அங்கே இருக்கிறது. என்னை படைத்த இறைவன் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் சித்திரவதை செய்தவர்களையும் அதே சிலுவையில் இரத்த கண்ணீரோடு தொங்கிக் கொண்டு முழுமையாக மன்னிக்கிறாரே. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? யாராவது என்னை ஒரு சிறிய வார்த்தையால் காயப்படுத்தினால் அல்லது எனக்கு சிறு துரோகம் செய்தால் நான் அவர்களை மன்னிக்க மறுக்கிறேன். பல வருடங்களாக என் சொந்த உடன்பிறப்புகளோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பேசாமல் பகையை வளர்க்கிறேன். பழிவாங்கும் வன்மம் என் இதயத்தை அரிக்கிறது. மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே என் அகராதியில் இடமில்லாமல் நான் வாழ்கிறேன் அல்லவா? என் ஆண்டவர் சிந்திய இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் உன் சகோதரனை மன்னித்துவிடு என்று எனக்கு கற்றுத் தரும்போது நான் மட்டும் கல் நெஞ்சம் கொண்டவனாக இருப்பது ஏன்? இன்று என்னை நானே ஆழமாக ஆராய்ந்து பார்க்கிறேன். ஜெபம். மன்னிப்பின் சிகரமான என் அன்பு இயேசுவே, உமது கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்ட போது நீர் அடைந்த அந்த சொல்லொணா வேதனையை நினைத்து நான் கதறி அழுகிறேன். என் கொடிய பாவங்களே அந்த இரும்பாணிகளாக மாறி உம்மை துளைத்தன. ஆண்டவரே, என் பாவங்களை நினைத்து நான் முழுமையாக மனம் வருந்துகிறேன். என்னை மன்னித்தருளும். இயேசுவே, உமது மன்னிக்கும் பேரன்பை இன்று என் இதயத்தில் ஊற்றியருளும்.
என்னை காயப்படுத்தியவர்களையும் எனக்கு தீமை செய்தவர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் முழு மனதோடு மன்னிக்கக்கூடிய தாராள மனதை இன்று எனக்கு தந்தருளும். என் இதயத்தில் வேரூன்றி இருக்கும் கசப்புணர்வுகளையும் பழிவாங்கும் எண்ணங்களையும் வீண் பிடிவாதங்களையும் வேரோடு பிடுங்கி எறியும். உமது சிலுவையின் அடியில் என் பகைகள் அனைத்தும் மரித்துப் போகட்டும். பகைவர்களையும் நேசிக்கவும் உமது மன்னிப்பின் கருவியாக நான் என் குடும்பத்திலும் சமூகத்திலும் வாழவும் எனக்கு அருள் புரியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். கல்வாரி மலையில் கொடூரத்தின் உச்சம். சிலுவை மரத்தில் 3 மணி நேர கொடிய மரண வேதனை. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பூமியெங்கும் காரிருள் சூழ்ந்து கொள்கிறது. வானமும் பூமியும் தங்களை படைத்தவரின் துயரத்தைக் கண்டு நடுங்குகின்றன. ஒவ்வொரு மூச்சுக்காகவும் நீர் போராடுகிறீர். உமது உடலின் முழு பாரமும் அந்த ஆணிகளில் தொங்க, இரத்தம் சொட்டி சொட்டி உமது உயிர் மெல்ல மெல்ல பிரிகிறது. தாகத்தால் உமது நாக்கு வறண்டு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்கிறது. தாகமாயிருக்கிறேன் என்று நீர் கேட்டபோது உமக்கு கசப்பான காடியையே குடிக்க கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு மனித குலத்தை மீட்கும் உமது தந்தையின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றிவிட்ட திருப்தியில் எல்லாம் நிறைவேறிற்று என்று வெற்றி முழக்கமிடுகிறீர். இறுதியாக, தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உரத்த குரலில் தலைசாய்த்து உமது ஆவியை துறக்கிறீர். எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிகிறது. பூமி அதிர்கிறது. பாறைகள் பிளக்கின்றன. இவர் உண்மையாகவே இறைமகன் என்று நூற்றவர் தலைவன் அறிக்கையிடுகிறான். அன்புக்காக தன்னைத்தானே முழுமையாக அழித்து கொண்ட மாபெரும் பழி நிறைவடைகிறது. சிந்தனை. என் உள்ளமே, கல்வாரியில் உயிரற்று தொங்கும் உமது மீட்பரின் திருவுடலை முழந்தாள் படியிட்டு அமைதியாக உற்றுப்பார். அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருப்பது யார்? அகில உலகையும் படைத்து ஆளும் மாமன்னர். எதற்காக அவர் அங்கே தொங்குகிறார்? என்னை நரகப் படுகொலியிலிருந்து காப்பாற்றுவதற்காக. என்னை விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்வதற்காக. அந்த புனிதமான மரணம் எனக்குச் சொல்லும் பாடம் என்ன? என் இயேசு எனக்காக தன் உயிரையே கொடுத்தாரே,
அவருக்கு பதிலாக நான் என்ன கொடுக்கப் போகிறேன்? இன்னும் என் அற்பமான உலக ஆசைகளுக்காகவும் பகட்டுக்காகவும் பாவ சிற்றின்பங்களுக்காகவும் தானா நான் வாழப்போகிறேன்? சிலுவையில் மரித்த ஆண்டவர் என் பழைய பாவ மனிதனும் அவரோடு சிலுவையில் மரித்துப் போக வேண்டும் என்றே விரும்புகிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பலன் தராது. என் அகங்காரம், என் சுயநலம், என் வீண் பெருமை, என் பொறாமை, என் தீய இச்சைகள் அனைத்தும் இன்று இந்த சிலுவையின் அடியில் செத்து மடிய வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று பவுலடியாரைப் போல என்னால் சொல்ல முடியுமா? எனக்காக தன் இரக்கத்தின் கடைசி துளிவரை சிந்திய என் இறைவனை என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நேசிக்க நான் இன்று தயாரா என்று என் மனசாட்சியை பார்த்து கேட்கிறேன். ஜெபம். அன்பின் மாபெரும் சிகரமே, என் அன்பு இயேசுவே, எனக்காக சிலுவை மரத்தில் உமது இன்னுயிரை ஈந்த அந்த எல்லையற்ற அன்பை நினைத்து நான் முழந்தாள் படியிட்டு உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது மரணத்தால் எனக்கு நித்திய வாழ்வை வாங்கிக் கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த மாபெரும் பலிக்கு நான் எதை கைமாறாக கொடுப்பேன்? என் பழைய பாவ வாழ்க்கை இன்று உமது சிலுவையோடு மரித்துப் போவதாக. என் கோபமும் பெருமையும் சுயநலமும் உமது பாதத்தில் செத்து மடியட்டும். நீ சிந்திய விலையுயர்ந்த திரு இரத்தத்தால் என் ஆன்மாவை கழுவி தூய்மையாக்கும். ஆண்டவரே, இனி நான் எனக்காக வாழாமல் எனக்காக மரித்த உமக்காக மட்டுமே வாழும் வரம் தாரும். உலக ஆசைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்துவிட்டு உமது அன்பை மட்டுமே என் வாழ்வின் பொக்கிசமாக கொண்டு வாழ எனக்கு அருள் புரியும். என் இறுதி மூச்சு உள்ளவரை உம்மை நேசிக்கவும் உமது திருவுளத்தின்படி நடக்கவும் எனக்கு பலம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னை மடியில் கிடத்தப்படுகிறது. கல்வாரி மலையில் கொடூரமான அந்திப்பொழுது சாய்கிறது. சிலுவையில் தொங்கிய உமது திருவுடலில் உயிர் பிரிந்துவிட்டது. படைவீரனின் ஈட்டி உமது விலாவை துளைத்து எஞ்சியிருந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் உலகிற்காக பீரிட்டு வலியச் செய்கிறது. அரிமத்யா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதேமுவும் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று சிலுவை மரத்தில் ஏறி உமது உயிரற்ற உடலை மிகுந்த மரியாதையோடு கீழே இறக்குகிறார்கள். அங்கே கல்வாரியின் அடியில்
நெஞ்சில் வாள் ஊடுருவிய வலியோடு காத்து கொண்டிருக்கிறார் உமது அன்பு தாய் மரியா. கைகளிலும் கால்களிலும் உள்ள ஆணிகள் பிடுங்கப்பட்டு இரத்தமும் சதையுமாக உருக்குலைந்து போன உமது சடலத்தை அந்த தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். பெத்லகேம் முன்னணையில் குளிருக்கு இதமாக தன் மாசற்ற குழந்தையை தாளாட்டிய அதே கைகள் இன்று இரத்தம் உறைந்து சவுக்கடிகளால் பீய்ந்து போன தன் மகனின் சடலத்தை கண்ணீரோடு தாங்குகின்றன. முள்முடியால் துளைக்கப்பட்ட உமது தலையை தன் மார்போடு அணைத்து கொண்டு அந்த வியாகுல அன்னை மௌனமாக துடிக்கிறாள். அவளது இதயம் சொல்லனா துயரத்தால் சுக்கு நூறாக உடைந்திருந்தாலும் இறைவனின் சித்தம் இதுவே என உணர்ந்து எவ்வித முணுமுணுப்புமின்றி அந்த மாபெரும் இழப்பை தன் மாசற்ற விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்கிறாள். சிந்தனை: என் உள்ளமே, உயிரற்ற தன் மகனை மடியில் தாங்கியிருக்கும் வியாகுல அன்னையின் அந்த துயரக் காட்சியை கொஞ்சம் அமைதியாக உற்றுப்பார். அன்பானவர்களை இழக்கும்போது ஏற்படும் வலி எத்தகையது என்பதை அன்னை மரியா நமக்கு உணர்த்துகிறார். என் வாழ்வில் எதிர்பாராத துயரங்களும் இழப்புகளும் வரும்போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என் குடும்பத்தில் நான் உயிருக்கு உயிராக நேசித்தவர்களை மரணம் பறித்துச் செல்லும்போது, தீராத நோயோ விபத்தோ அவர்களை என்னிடமிருந்து பிரிக்கும்போது நான் எப்படி துடிக்கிறேன்? அந்த நேரங்களில் நான் என் இறைவனை குறை கூறுகிறேனா? கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனையை கொடுத்தீர்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று இறைவனின் அன்பையே சந்தேகித்து கோபப்படுகிறேனா? என் நம்பிக்கை ஆட்டம் காண்கிறதா? அன்னை மரியாவைப் பார். தன் ஒரே மகன், உலக இரட்சகர், எந்த குற்றமும் செய்யாத மாசற்றவர் அநியாயமாக கொல்லப்பட்டு கிடக்கும் போதும் அவர் இறைவனை தூற்றவில்லை. இறைவனின் திட்டத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதை முழுமையாக நம்பி ஏற்கும் அந்த பக்குவம் அவரிடம் இருந்தது. என் வாழ்வில் வரும் இழப்புகளையும் பிரிவுகளையும் துன்பங்களையும் நான் இறைவனின் திருவுளமாக ஏற்றுக்கொள்கிறேனா? அல்லது விரக்தியின் எல்லைக்குச் சென்று என் விசுவாசத்தை இழக்கிறேனா? என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஜெபம். வியாகுல அன்னையே, உமது திருமகனின் உயிரற்ற உடலை மடியில் தாங்கிய போது நீரடைந்த அந்த சொல்லனா துயரத்தை யாரால் அளவிட முடியும்? எங்கள் குடும்பங்களில் அன்பானவர்களை இழந்து ஆறுதலின்றி தவிக்கும் ஒவ்வொருவரையும் உமது தாய்மை நிறைந்த மடியில் இன்று அர்ப்பணிக்கிறோம். என் அன்பு இயேசுவே, உமது பாடுகளின் வழியாக எங்கள் துன்பங்களுக்கு அர்த்தம் கொடுத்தீரே. என் வாழ்வில் வரும் எதிர்பாராத இழப்புகளையும் வேதனைகளையும் அன்னை மரியாவைப் போல முணுமுணுப்பின்றி இறை சித்தமாக ஏற்க எனக்கு பக்குவத்தை தாரும். துயரத்தின் இருள் என்னை சூழ்ந்து கொள்ளும்போது நான் விசுவாசத்தை இழந்துவிடாமல் இருக்க உமது திருக்கரம் கொண்டு என்னை தாங்கியருளும். ஆறுதலின் ஊற்றே, உமது சிலுவையின் அடியில் நிற்கும் எனக்கு நீரே என்றென்றும் தஞ்சமாக இருந்தருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல்
போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். கல்வாரி மலையருகே உள்ள தோட்டத்தில் பாறையில் குடையப்பட்ட ஒரு புதிய கல்லறையில் உமது திருவுடலை அடக்கம் செய்ய கொண்டு செல்கிறார்கள். அரிமத்யா யோசேப்பும் நிக்கதேமுவும் உமது திருமேனியை நறுமணப் பொருட்களோடு தூய்மையான வெண்ணிற துணியால் சுற்றுகிறார்கள். விண்ணையும் மண்ணையும் தாங்கும் இறைவா, இன்று ஒரு சிறிய இருண்ட குகைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறீர். கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய பாறைக்கல்லை புரட்டி மூடுகிறார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது. உலகத்தின் ஒளி அணைந்துவிட்டது. தங்களை அச்சுறுத்திய அந்த போதகனின் குரல் நிரந்தரமாக மௌனமாக்கப்பட்டு விட்டது என்று உமது எதிரிகள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். சிலுவை மரம் கல்வாரியில் அனாதையாக நிற்கிறது. இருள் சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் அந்த இருளும் மௌனமும் முடிவல்ல. அது மாபெரும் உயிர்ப்பிற்கான, ஒரு புதிய விடியலுக்கான அமைதியான காத்திருப்பு என்பதை அவர்கள் அறியவில்லை. இருளுக்குள் ஒளி விதையாக விதைக்கப்படுகிறது. சிந்தனை. என் உள்ளமே, மூடிய அந்த கல்லறையின் முன்னே சற்று நேரம் மௌனமாக நில். என் வாழ்வில் நம்பிக்கை இழந்து இருள் சூழ்ந்த கல்லறை அனுபவங்களை நான் சந்திக்கும்போது எப்படி உணர்கிறேன்? என் கனவுகள் சிதைந்து எதிர்பார்ப்புகள் மண்ணோடு மண்ணாகப் போகும்போது இனி வாழ்வில் எழுச்சியே இல்லை, இதுதான் என் முடிவு என்று நான் முற்றிலுமாக முடங்கி போகிறேனா? தீராத துன்பத்திலும் தோல்வியிலும் மூழ்கி கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், என் ஜெபங்களுக்கு அவர் மௌனமாக இருக்கிறார் என்று நான் கலங்குகிறேனா? இயேசுவின் மூடிய கல்லறை எனக்கு உணர்த்துவது என்ன? கிறிஸ்தவனுக்கு கல்லறை என்பது ஒரு முடிவல்ல, அது மாட்சிமைக்கான நுழைவாயில். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் கொடுக்கும். என் வாழ்வில் நான் சந்திக்கும் அவமானங்களும் தோல்விகளும் இழப்புகளும் என்னை அழிப்பதற்காக அல்ல, இறைவனின் மகிமையில் நான் பங்கு பெறுவதற்காக என்னை புடம்போடும் உலைக்களங்களே என்பதை நான் உறுதியாக விசுவசிக்கிறேனா? என் பழைய பாவ மனிதன், என் சுயநலம், என் கோபம், என் பெருமை அனைத்தும் இன்று இயேசுவோடு இந்த கல்லறையில் என்றென்றைக்குமாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஏற்கிறேனா? நான் மரித்தால் ஒழிய என்னால் அவரோடு உயிர்த்தெழ முடியாது. ஜெபம். உயிர்ப்பின் நம்பிக்கையான என் அன்பு இயேசுவே, அகிலத்தின் ஒளியே, எனக்காக இருண்ட கல்லறையில் அடக்கம் செய்யப்பட திருவுளம் கொண்டீரே. ஆண்டவரே, என் வாழ்வில் இருள் சூழும் நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் நம்பிக்கை இழந்து தவிக்கும் வேளைகளில் உமது உயிர்ப்பின் மீதுள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். என் பழைய பாவ சுபாவங்களையும் தீய இச்சைகளையும் வீண் பெருமையையும் உம்மோடு சேர்த்து கல்லறையில் நான் இன்று அடக்கம் செய்கிறேன். பாவங்களுக்காய் மரித்து உமது அருளால் நான் ஒரு புதிய மனிதனாக புத்துயிர் பெற அருள் புரியும். என் வாழ்வில் வரும் இருண்ட காலங்கள் ஒரு மாபெரும் மகிமைக்கான தயாரிப்பு என்பதை உணர்ந்து
நான் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க எனக்கு ஆற்றலை தாரும். மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த உமது வெற்றியின் மாட்சிமையில் நானும் ஒரு நாள் பங்கு பெற அருள் புரியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியாக்க மிகவும் வியாகுலமுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. காயப்பட்ட எங்கள் அன்பு இயேசுவே, உமது கல்வாரி பயணத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் செய்த இந்த தியானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளின் அமைதியும் நீர் சிந்திய இரத்தத்தின் மாண்பும் எங்கள் ஆன்மாவில் என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்யும். உமது பாடுகளின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பின் கொடையை இழந்து விடாதபடி உலக மாயைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். உமது சிலுவையை சுமந்து சென்ற நாங்கள் வரும் ஞாயிறன்று உமது உயிர்ப்பின் எல்லையற்ற மகிமையிலும் பெரு மகிழ்ச்சியோடு பங்கு பெற எங்களை தகுதியாக்குவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இந்த தவக்கால சிந்தனையில் எங்களோடு இணைந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இயேசுவின் பாடுகளை தியானித்த நாம் அதன் பலன்களை பிறரோடும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலும் நண்பர்களிடமும் பகிர்ந்து நற்செய்தி பணியில் உதவுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.